கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? பிள்ளையை பெத்திருந்தால் தெரியும் பிள்ளையோட அருமை. பிள்ளை பேண்டு விட்டது என்பதற்காக தொடையை அறுக்க முடியுமா என்று கிராமப்புறங்களில் இருப்போர் சொல்வதுண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மற்றவர்கள் மலடி என்று இழிவாக பேசுவதை பெரிதும் கவலையாக கொள்பவர்கள். அவர்களில் ஒருத்தியாக இருந்தவள் மேனகா. கோவில் குளம் என்று சென்று வந்தாள். 50 கிலோமீட்டர் தூரத்தில் ஐயம்பாளையம் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று விரதமிருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அங்கு புறப்பட்டாள். பஸ்ஸை விட்டு இறங்கியவள் ஆற்றோரத்தில் இருந்த அம்மனை தரிசிக்க நடந்தாள். போகும் பொழுது கை குழந்தையுடன் வந்த பெண் ஒருத்தியும் சேர்ந்து கொண்டாள். ஒரு சமயம் இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர். இடையில் தாயின் புடவையில் குழந்தை மலம் கடித்து விட்டது. மேனகாவிடம் குழந்தையினை கொடுத்து, கொஞ்சம் பிடியுங்கள், ஆற்றில் இறங்கி என் புடவையை சுத்தம் செய்து வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றாள். மேனகாவுக்கு குழந்தையின் கால்கள் தொடைகளில் இருந்த மலம் அவளுக்கு கொஞ்சம் அருவருப்பை தந்தது. ஐயையோ, குழந்தை அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு, நான் இதை எப்படி பிடித்து கொள்ள முடியும் என்று முகத்தை சுளித்தவாறு கூறினாள். வேறு வழியில்லாமல் குழந்தையின் தாய் குழந்தையை தரையில் படுக்க வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கி புடவையை சுத்தம் செய்து கொண்டு வந்தாள். ஒரு துணியினை கொண்டு குழந்தையின் கால்களில் இருந்து மலத்தை துடைத்து சுத்தப்படுத்தி கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தவள் அங்கிருந்த குழாயில் நன்கு சுத்தப்படுத்தினாள். பின்பு குழந்தையினை தூக்கி கொண்டு அம்மனை தரிசித்துவிட்டு ஊருக்கு கிளம்பி விட்டாள். மேனகா கோவிலிலேயே ஒரு வாரம் தங்கி விரதம் இருந்தாள். 7வது நாள் மேனகாவின் கனவில் வந்த அம்மன், எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று கேட்டாள். குழந்தை வரம் வேண்டி வந்திருக்கிறேன் தாயே என்றாள். பெண்ணே, நீ என் கோவிலுக்கு வருவதற்கு முன்னே உனக்கு ஒரு சோதனை வைத்தேன். அதாவது மலம் கழித்த குழந்தையை உனது கையிலே கொடுக்க செய்தேன். நீ வாங்க மறுத்துவிட்டாய். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ற பழமொழிக்கேற்ப ஒரு குழந்தையின் அருமை உனக்கு தெரியவில்லை. அதனால் நீ குழந்தை பெறு அடைவது உனக்கு நல்லதல்ல, அந்த குழந்தைக்கும் நல்லதல்ல. அதனால் என்றைக்கு குழந்தையின் அருமை தெரியும் விதத்தில் உன் மனம் பக்குவப்படுகின்றதோ அன்றைக்கு உனக்கு குழந்தை பாக்கியம் தருகிறேன் என்று கூறிவிட்டு அம்மன் மேனகாவின் கனவில் இருந்து மறைந்து விட்டாள். மிகவும் மனவேதனைப்பட்டவளாக குழந்தையை அசிங்கமாக நினைத்திருந்ததால் இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று மனம் வருந்தியவாறு மேனகா வீட்டிற்கு புறப்பட்டாள். இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.